ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டு சிக்கன் ரெசிப்பியில் என்னென்னமோ ட்ரை பண்ணி டேஸ்ட் என்னடா ஒரே மாதிரியே தானே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வாங்க மாற்றிடலாம். கேப்சிகம் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுட்டு நீளமாக நறுக்கின வெங்காயம் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை எடுத்து நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேப்சிகம், குடமிளகாய் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கெட்டியான தயிராக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கன், இந்த கேப்சிகம், தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகணும். அப்போ தான் சிக்கனில் இதோட ஃப்ளேவர் போய் சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கேப்சிகமோட ஃப்ளேவரும் இந்த தயிரோட ஃப்ளேவரும் சிக்கனில் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நம்ம மூடியை ஓப்பன் பண்ணதுமே அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் தான் ஹெவியாக வருது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி போட்டு குக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இனிமேல் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் இதை கிரேவியாக அப்படியே எடுக்க போகிறேன். ரொம்ப குழம்பு எனக்கு வேண்டாம். நான் தொக்கு மாதிரி எடுக்க போகிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கேப்சிகம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் ஆப்ஷனே கிடையாது. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.